நான் வெள்ளையங்கிரி பயணம் ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டேன். இதுதான் கீழ் அடிவாரம். இங்கேருந்து தான் ஏறி மேலே போனோம். முதல்ல போகிறதுக்கு முன்னே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, போகலாமா வேணாமான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, ஏற முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, நம்ம நினச்சாலாம் கடவுளை பார்க்க முடியாது, அவங்க நினச்சா தான் பார்க்க முடியும். ரொம்ப சோதிச்சிட்டாரு. அதேமாதிரி தண்ணி நிறைய எடுத்துன்னு போங்க, தண்ணி நிறைய எடுங்க. ப்ளஸ்ஸு ரொம்ப வேகமாக ஒரேடியாக ஏற போகிறேன், நான் ஃபஸ்ட்டு போயிட போகிறேன்னா போகாதீங்க. ஏன்னா தலை வலிக்கும். ஏன்னா மேலே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுமாரி ரொம்ப வீக்காக இருக்கவங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்கலாம் வரத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வியூலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே நல்லா மலை பிரதேசம், மேலே போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் ஆசை தான் இதுமாரிலாம் போகணுன்ட்டு. ஆனால் உடம்பு ஒத்துழைச்சா மட்டும் போங்க. ஏன் சொல்கிறேன்னா, அனுபவத்தில் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கே. கை கால்லாம் அடிபட்டுச்சு, அங்கங்கே ஸ்லிப்லாம் ஆயிடுச்சு. உஷாராக போங்க. மேக்ஸிமம் நைட்டில் போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இருட்டில் டார்ச் லைட்டில் பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்க தேவையில்ல. ஆனால் நாங்கள் அப்படி தான் இறங்கணும். ஏன்னா 2 நாள் தான் பிளான் போட்டோம் வீட்டுக்கு வரத்துக்கு, வந்தே தீரணும். அதனால் நைட்லலாம் போனோம். அங்கங்கே மோர் இதெல்லாம் இருக்குது. பட் எல்லாமே காசு தான். எதுவுமே மேலே ஃப்ரீயாக கிடைக்காது. ஏன்னா எல்லாத்தையும் தூக்கின்னு போகிறாங்க கீழே இருந்து. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளால் நடக்கவே முடியல. அவங்க அந்த வெயிட்டை தூக்கின்னு மேலே கடை வச்சுருக்காங்க. அதனால் அவங்க எவ்வளோக்கு சொன்னாலும் வாங்கி தான் வர மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வாங்கிட்டு போங்க. ப்ளஸ் இந்த பேகு அதிக வெயிட்டாக யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நாங்கள் இஷ்டத்துக்கு பொருளை எடுத்துன்னு வந்துட்டு அந்த பேக்கை தூக்கின்னு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போகிற மாரி பிளான் போட்டால் மேக்ஸிமம் முக்கியமான விஷயத்த மட்டும் எடுத்துங்க. தேவையில்லாத பொருள்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் தண்ணி ரெண்டு ஊற்றுல வரும் மேலே. பட் நீங்கள் ஒரு 2.5 லிட்டராவது எடுத்துன்னு போங்க கீழே இருந்து. ஏன்னா தண்ணி தாகம் நிறைய எடுக்குது, தண்ணி தாகம்லாம் எடுக்கும். அதெல்லாம் பார்த்து போங்க. மேக்ஸிமம் என்ன கேட்டால் நீங்கள் கீழே இருந்து சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஆனால் மேலே போனது நல்ல ஒர்த்து தான். ஆனால் சாமி ரொம்ப சிம்பிளாக இருந்தாருங்க. ஒன்றுமே இல்லை, வெறும் 2 லிங்கம் தான் இருந்துச்சு. பாருங்களேன், அவ்வளோதான் இருக்குது. நான் இப்படிலாம் எதிர்பார்க்கல. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி. நீங்கள் போகிறதுனா நல்லபடியாக போயிட்டு வாங்க. அதே சமயம் ரொம்ப டென்ஷன்லாம் ஆகிடாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மேலே ஏறுறது. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு வாங்க. தேங்க்யூ.